ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் vlogs. என்னடா இது வீடியோவில் ஒரு வாய்ஸும் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது பார்க்குறீங்களா? ஆமாங்க, தப்பு பண்ணிட்டேன் கோபால்ன்ற மாதிரி நான் வீடியோ எடுத்தேன்னா ஆடியோ எடுக்காமல் விட்டுட்டேனேங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? இட்ஸ் ஓகே, வாங்க இன்றைக்கி சண்டே சமையல் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆமாங்க, எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு அண்டு என்ன ஃபிஷ் அப்படி பார்த்தீங்கன்னா சங்கரா மீனும் தும்பிலி மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தும்பிலி மீனும் அந்த தும்பிலி மீனை வறுக்கிறதுக்கும் சங்கரா மீன் குழம்புக்கும் நான் எடுத்துக்கிட்டேங்க. அது எப்படி க்ளீன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் வீடியோவில். இதில் சங்கரா மீனையும் கிழங்கா மீனையும் சேமாகவே வச்சு வறுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ கனவாயில் வந்து தொக்கு வைக்க போகிறேன். ஆமாம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி கனவா, சங்கரா மீன், கிழங்கா மீன், இது 3 மீன் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடை வடிச்சுக்கணுங்க. எப்போவுமே சாப்பாடு மட்டும் குழம்பு எது செய்யணுனாலும் சாப்பாடு மட்டும் முதல்ல வடிச்சிடணும். ஏன்னா திடீர்னு டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பசிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடுன்னு இருக்க ஏதோ பழைய குழம்பு இருந்தால் கூட எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் சாப்பாடை மட்டும் நான் முதல்ல வடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே சாப்பாடு வடிச்சுக்கோங்க. சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் இப்போ நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி உறைஞ்சி கழுவி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் அதில் மஞ்சத்தூள் நிறையாவே போடுவோங்க, அப்போ தான் மீனோட நீச்சு ஸ்மெல் நமக்கு வராது. மஞ்சத்தூளும் அண்டு அது கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கை நிறைய, அந்த மீனுக்கு நிறைய எவ்வளோ மீன் கல்லுப்பு போடுறீங்களோ அவ்வளோ இதுவும் நமக்கு இதுவாகிடும். ஓகே, அதை என்ன பண்ணணும், நல்ல மீனோடு போட்டு நல்லா உராசணும். நல்லா உராசனிங்க அப்படின்னா அதில் அந்த கல்லுப்பும் அந்த மீனும் சேரும்போது அந்த மீன் மேலே இருக்க பெறாலெல்லாம் அதில் ஏதோ ஒன்று அங்கே ஒட்டி இருந்தால் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் அந்த பெறால் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அது நல்லா க்ளீன் ஆகி அது வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த எப்படினாலும் எந்த மீனாக இருந்தாலும் நீச்சு ஸ்மெல் வரும். அதனால் அந்த மீனில் இருக்க ஸ்மெல் போடுறதுக்கு தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடாதீங்க, கொஞ்சம் நிறையவே போடுங்க. அப்போ போட்டுட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு மஞ்சத்தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 தடவை நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். நமக்கு அந்த மீன் கவுச்சே வராது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில பேர் வந்து மீன் கவுச்சி இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னு, சில மீன் குழம்பே எனக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீன் ஸ்மெல் இருக்கிறதால சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மீன் ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்னா நம்ம இப்படி கழுவுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கனவா மீனை எடுத்துக்கலாம். கனவா மீனை நம்ம கழுவும் போது அது நுரைச்சி வருங்க. அதனால் அதை நல்லா நசுக்கி கழுவுங்க. கழுவிட்டு வேறு பாத்திரத்தில் போடாது, இந்த மாதிரி தண்ணி வடிகிற பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தண்ணி வெளியே போகும், உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண. சேம் அதே தாங்க கனவா மீனும் அதே மஞ்சத்தூள் போட்டு நல்லா உராசி கழுவுங்க. அது நல்லா உராசும் போது அதில் இருக்க பசப்பசுப்பு தன்மை, அந்த நுர மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று வரும். நீங்கள் எப்படி கழுவுனாலும் அது கடைசி வரைக்குமே குழன்னு நம்ம கையில் வரும். அதனால் அதை நல்லா உராசி கழுவுனீங்க அப்படின்னா சூப்பராக அது வந்து க்ளீன் ஆகிடும். அதில் இருக்க நீச்சு ஸ்மெல்லும் நமக்கு போயிடும். குழந்தைங்களும் அந்த நீச்சு ஸ்மெல் இல்லைனா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த தண்ணி வடிகிற பாத்திரத்திலே போட்டு நல்லா பைப்பில் வர தண்ணியில் நல்லா காமிச்சு நல்லா உராசுங்க. உராச தான் அதில் வந்து நுர மாதிரி போகும். கீழே பார்த்தீங்களா அப்படி நுர மாதிரி இருக்கும். இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு, கனவா தொக்கு, மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான். உங்கள் வீட்டில் என்ன, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெடியா? எப்படி சமையல் செய்யலாம் பார்க்கலாமா? முதல்ல கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கடாயை வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கும், அதனால் நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு மீன் குழம்பு, ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்க தேவையான வெங்காயம், நசுக்கின பூண்டு, அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. நான் 4 பேருக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மீன் நல்லா எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் பாருங்கள். இப்போது கடுகு, வெந்தயம் முக்கியங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம், சீரகம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அந்த கருவேப்பிலை அந்த டைமில் போடும்போது அதோட வாசமே வேறுங்க. அப்புறம் தட்டி வச்ச பூண்டு நல்லா நசுக்கின மாதிரி இருக்கணும், நசுக்காத மாதிரி இருக்கணும். நல்லா தட்டி வச்ச பூண்டு, அப்புறம் வெட்டி வச்ச ஆனியன், அதை நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. அது நல்லா வதங்கணும்னா நம்ம கல்லுப்பு போட்டுக்கப்போ, கல்லுப்பு பார்த்து போடுங்க சரிங்களா. அது நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிறதுக்குள்ள நாம் எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நசுக்கி விடுங்க. நசுக்கிட்டதுக்கு அப்புறம் அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவாங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா வாசனை போயிடும். ஏன் நான் அதை வதக்குறேன் அப்படின்னா, டக்குன்னு குயிக்காக குழம்பு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் புளியில் போட்டு கரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். அப்புறம் அந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு அதில் சீரகத்தூள் சேர்த்து, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து, மஞ்சத்தூளும் சேர்த்து நீங்கள் அந்த குழம்பு மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு வேலை செய்யணும். நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை நான் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச மீனை எங்கள் ஊரில் விற்ற ஒரு மசாலா பாக்கெட் தாங்க. இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான சீரகத்தூளும், மிளகுத்தூள் அண்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் அண்டு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா ஃபிஷ் மேலே எல்லா மேலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு அதில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுக்கு வேணும் எலுமிச்சம்பழமும் புரிஞ்சுக்கலாம். நான் வச்சுருக்க மசாலாவில் புளிப்பு சுவை இருக்குன்றதால நான் எலுமிச்சம்பழம் கலக்க மாட்டேன். ஸோ அந்த மீனை நல்லா பரப்பி விட்டிங்கன்னா அந்த மசாலா காரம் எல்லாமே படுற அளவுக்கு பரப்பி விடுங்க. இப்போது அதை நான் கலந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்து மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள கனவா தொக்கு செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடறேன். இப்போது எனக்கு இந்த சைடு தான் செய்ய வருன்றதால நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்க வடித்த சாப்பாடை எடுத்து குலுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் என்னோடய மீன் குழம்பை வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் நான் வானல் வைக்க போகிறேன். அந்த வானலில் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கனவா தொக்கு செய்ய வானலை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கனவா வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய்னாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை நல்லா போட்டு வதக்குங்க. இதுக்கு இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மீன் குழம்பு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு தடவை திறந்து அதை நல்லா கலந்துடுங்க. அடி பிடிக்கும், வாய் பிடிக்கல. அதனால் இப்போது எனக்கு வந்து இப்போ இந்த கனவா தொக்கு செய்ய ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ கிறிஸ்பியான இதில் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா போட்டு வதக்கி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளி, எப்போவுமே 2 ஆனியன் எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி போடுங்க, ரொம்ப புளிப்பு சுவை காமிக்கும். அதனால் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா நசுக்கிடுங்க. நசுக்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா நம்ம போடணும் அப்படின்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினீங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பாவை என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் கலந்து வர அளவுக்கு வதக்கிட்டு இந்த டைமில் தான் நீங்கள் உப்பு போடணும். நீங்கள் அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா மீடியமாக போடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு போடும்போது தான் அது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் எப்போ போட்டாலும் அந்த கடம்பாவில் வந்து உப்பே உரைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் கரெக்டான அளவு உப்பு இருக்கா செக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா
அதில் தண்ணி மட்டும் தயவு செஞ்சு ஊற்றாதீங்க. கடம்பா, எறா, சிக்கன் இது மூணுத்துக்குமே நீங்கள் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். நிறைய ஊற்றினீங்க அப்படின்னா சலசலன்னு ஆகி அதோட டேஸ்ட்டும் போயிடும். அப்புறம் அந்த தண்ணியில் வேகிறன்னு அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். மூணுமே கடம்பா, எறா, சிக்கன் இது மூணுமே தண்ணி நிறைய ஊற்றி நீங்கள் செய்யும்போது அது நிறைய தண்ணி விட்டு அந்த டேஸ்ட்டையே இதை ஸ்பாயில் பண்ணிடும். இப்போது பார்த்தீங்களா இந்த அளவு தண்ணி அது விடும். நான் தண்ணியோட எவ்வளோ தண்ணி விட்டுது பார்த்தீங்களா. இப்போ அந்த தண்ணியில் நீங்கள் கடம்பாவை மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் இது மூணுத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கடம்பாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஈவனாக மிக்ஸ் ஆகும். கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். சில பேர் தண்ணியாக வைப்பாங்க, சில பேர் இன்னும் ட்ரையாக வைப்பாங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பிடிக்கும். அதை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சுரண்டி எடுத்து இந்த குழம்பு வச்சு க்ளீன் பண்ண மீனை போட்டுக்கோங்க. போட்டு எல்லா மீனையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மீன் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மீன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து மீனை போட்டுட்டு கரண்டியை போட்டு உடைக்கக்கூடாது. மெல்லமாக அதை அமுக்கி விடணும். உள்ள குழம்புல முழுகிற அளவுக்கு அமுக்கி விட்டுட்டு அதை அது மேலே கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு அது ஒரு 10 நிமிஷம் மீனுக்கு ஏற்ற மாதிரி நான் 10 நிமிஷம் சிம்மில் வச்சிருவேன். இப்போ அது நல்லா மீன் வேகிறதுக்குள்ளே இப்போ கடம்பாவை நல்லா கடம்பா நல்லா வெந்திருக்கும். இப்போ மூடி வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா வெந்திருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது தண்ணியெல்லாம் இழுத்துக்கு சில பேருக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கு. நான் சாப்பாடுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறேன்றதால எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான், கனவா ரெடி. இப்போது மீன் வறுக்கலாம். மீன் வறுக்க நான் தவாவில் தாங்க வறுப்பேன். சில பேர் வானில் எண்ணெய் ஊற்றி வைப்பாங்க. தவாவில் எண்ணெய் ஊற்றி நான் அதில் தான் வறுப்பேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனெல்லாம் எடுத்து வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள இந்த பக்கம் வச்சுருக்கோம் குழம்பு ரெடி ஆகிட்ட பார்க்கலாம். குழம்பு ரெடி. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா பார்க்கணும். உப்பு இருந்தாலும் குழம்ப எப்பயுமே நீங்கள் கைக்கு கலரே இருக்குது. கலர்னிங் அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சிடும். ஓகே, இப்போது மீன் குழம்பும் ரெடி, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. ஃபிஷ்ஷை திருப்பி போட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் நமக்கு ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மீன் எண்ணெயில் போடும்போது கருவேப்பிலை போடலாம். நான் என்ன பண்ணேன்னா மறந்துட்டேன் அப்படின்றதால லாஸ்ட் ஸ்டேஜில் போடுறேன். அது அப்போவே அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீனில் இறங்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் நீங்கள் கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட முதல் முயற்சி. பா